சம்மர் சீசன்ல ஜாஸ்தியா இருக்கிறதுனால சில பேர் ஒரு ரூம்ல ஒரு ஃபேனை யூஸ் பண்றவங்க 2 ஃபேனை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா நைட்டு ஒழுங்கா தூங்க முடியல. இதுல பெரியவங்க மட்டும் பாதிப்படைகிறது இல்லைங்க, சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்க மேஜரா பாதிப்படைகிறாங்க. இந்த டிராபேக்ஸை தவிர்த்து அவங்க ஏசி ஏர் கூலர் யூஸ் பண்ணாலும் அது எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது இல்லை. இந்த டிராபேக்ஸ் எல்லாம் நான் தவிர்த்து தான் நான் உருவாக்கின ஒரு பொருள் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர் கூலர். பொதுவாக மக்களை பார்த்தீங்கன்னா குளிர்ந்த காற்றுக்கு ஃபேனு, ஏர் கூலர், ஏசியை தான் நாடி இருக்கிறாங்க. ஃபேனை பார்த்தா எல்லாராலையும் வாங்க முடியும், ஆனா ஏர் கூலர், ஏசி எல்லாராலையும் வாங்க முடியாது. இப்போ ஏசியில பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் யூஸ் பண்றாங்க. அந்த கம்ப்ரஸர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயான் கேஸ் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த ஃப்ரீயான் கேஸ் வெளியாகும் போது சுற்றுப்புற சூழல்லாம் பாதிப்படையுது. சரி, அதை விட்டுட்டு ஏர் கூலருக்கு வந்தீங்கன்னா தண்ணி தெளிச்ச மாதிரி தாங்க உங்களுக்கு கூலிங் கிடைக்கும். இதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமா சளி பிடிச்சிக்கும், பெரியவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒத்துக்காது, காலையில எழுந்துச்சுன்னா தும்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 2 விஷயமும் நம்ம அதை தான் நம்பி இருக்கிறோம், ஏசியை நம்பி இருக்கோம், ஏர் கூலரையும் நம்பி இருக்கோம். இது மாற்று வழி ஏதாவது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த 2 கண்டென்ட்டுமே எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. இது ஒரு புதிய வழி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுதான் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர் கூலரை நான் உருவாக்கி இருக்கிறேன். இதான வடிவமைச்சு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர் கூலர். இதுல என்னென்ன பாகங்கள் இருக்குதுன்னு இப்ப நான் சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பைரல் காயில். இந்த ஸ்பைரல் காயில் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னா பாத்தீங்கன்னா ஃபேனோட மின்பக்கம் உள்ள ஷீல்ட்ல வச்சிருக்கேன், இந்த டிசி ஃபேனோட ஷீல்ட்ல வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்லெட், ஒரு அவுட்லெட், தொலை இருக்கும், துவாரம். அந்த துவாரத்துல இந்த நுமேட்டிக் ஓஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த 2 நுமேட்டிக் ஓஸையும் எடுத்துட்டு போய் இந்த கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல விட்டுருக்கேன். ஒரு ஓஸ் பாத்தீங்கன்னா பம்ப், அதாவது வாட்டர் பம்போட அவுட்லெட் வால்ல கனெக்ட் பண்ணிருப்பேன். ஒரு ஓஸ் பாத்தீங்கன்னா டம்மியா இது மாதிரி விட்டுருப்பேன், எம்டியா விட்டுருப்பேன். இதனால என்ன நடக்குதுன்னா வாட்டர் சர்க்குலேட் ஆகி திரும்ப திரும்ப இந்த கண்டெய்னர் உள்ளார தான் வரும், வெளியில போகாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாகல் சுவிட்ச், 2 டாகல் சுவிட்ச் வச்சிருக்கேன். இந்த டாகல் சுவிட்ச் எதுக்கு வச்சிருக்கேன்னா 2 டாகல் சுவிட்ச். ஒரு டாகல் சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா வெறும் காத்து தான் வரும், இன்னொரு டாகல் சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா குளுமையான காத்து வரும். அதுக்காக தான் 2 டாகல் சுவிட்ச் வச்சிருக்கேன். 2 டாகல் சுவிட்சும் 2 சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணாது. இந்த 2 டாகல் சுவிட்சுக்கும் பவர் சப்ளை எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த SMPSல இருந்து கிடைக்குது. இப்ப நான் டாகல் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கண்டெய்னர்ல இருக்கிற அந்த மோட்டரை பம்ப் பண்ணும், வாட்டர், கூலிங் வாட்டரை பம்ப் பண்ணும். அந்த கூலிங் வாட்டர் நுமேட்டிக் ஓஸ் வழியா டிராவல் பண்ணி ஸ்பைரல் காயில அடையுது. அந்த ஸ்பைரல் காயில அடையும் போது அந்த ஸ்பைரல் காயில் ஃபுல்லா அந்த கூலிங் வாட்டர் சர்க்குலேஷன் நடக்கும். இதனால என்ன நடக்குதுன்னா அந்த காயில ஃபுல்லா குளுமடையுது. குளுமடைஞ்சு திரும்ப அந்த அவுட்லெட் வால் வழியா அந்த கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் வழியா திரும்ப நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அதனால இந்த தண்ணி வெளியில எங்கேயும் போகாது, திரும்ப திரும்ப அந்த கண்டெய்னர்ல தான் நமக்கு கிடைக்குது. இதனால அந்த காயில், காப்பர் காயில் பாத்தீங்கன்னா ஃபுல்லா குளும அடைஞ்சிருது. நம்ம இன்னொரு டாகல் சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஃபேன், டிசி ஃபேன் ரன் ஆகுது. அந்த டிசி ஃபேன் என்ன பண்ணுன்னா காத்து தள்ளும். காத்து எது வழியா தள்ளுதுன்னா அந்த காப்பர் காயில் மூலமா வர்றதுனால, காத்து பட்டு வர்றதுனால உங்களுக்கு கூல் ஏரா கிடைக்குது. என்னோட எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர் கூலர் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸான விஷயங்கள் தாங்க பண்ணுது. அதாவது குளிர்காலங்கள்ல சுட தண்ணி ஊத்தினா உங்களுக்கு வெப்ப காற்று கிடைக்கும், வெயில் காலத்துல குளிர்ந்த நீரை ஊத்தினா உங்களுக்கு கூலிங்கான காற்று கிடைக்கும். இப்ப இந்த SMPS பாத்தீங்கன்னா இன்புட் 230 வோல்ட், அவுட்புட் பாத்தீங்கன்னா 12 வோல்ட். ஏன் 12 வோல்ட் வருதுன்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா 12 வோல்ட். டிசி பம்ப் பாத்தீங்கன்னா 12 வோல்ட், டிசி ஃபேன் பாத்தீங்கன்னா 12 வோல்ட். அதனால நம்ம 12 வோல்ட் SMPS யூஸ் பண்றோம். அந்த SMPS ஆப்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு 12 வோல்ட் பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதுங்க, உங்களுக்கு தொடர்ச்சியா கூலிங்கான ஏர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர் கூலர்ல எனக்கு அதிகமா பிரச்சனை கொடுத்த பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைரல் காயில் பிளஸ் இந்த நுமேட்டிக் டியூப் செக்ஷன் தாங்க.
ஃபர்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா ஸ்பைரல் காயில் யூஸ் பண்ணல, அலுமினியம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அலுமினியம் டியூப்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி மண்ணெண்ண ஓஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சிப்ஸ் கடையில யூஸ் பண்ணுவாங்க அந்த மண்ணெண்ண ஓஸ். மண்ணெண்ண கேன் ஒரு இடத்துல இருக்கும், டியூப் பாத்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு கனெக்ட் ஆயிருக்கும், வெள்ளை கலர் டிரான்ஸ்பரண்டா டியூப். அந்த டியூப் தான் ஃபர்ஸ்ட் இதுல கனெக்ட் பண்ணேன். அது பாத்தீங்கன்னா மண்ணெண்ண டியூப் லோ பிரஷரை தாங்கக்கூடியது. நம்ம யூஸ் பண்ற அந்த மோட்டர் பம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை பிரஷர், அதனால புடிங்கிட்டு வந்துருச்சுங்க. லீக்கேஜ், வாட்டர் லீக்கேஜ் எல்லா இடத்துலயுமே வந்துச்சு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, அப்புறம் அந்த டிராபேக்ஸ் எப்படி தவிர்க்குதுன்னு யோசிச்சு பார்த்து கம்பெனியில வேலை, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பிரைவேட் கம்பெனிஸ்ல வேலை செஞ்ச அந்த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் நியூமேட்டிக் ஓஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த ப்ளூ கலர் ஓஸ் என் மைண்டுக்கு வந்தது. சரி, நியூமேட்டிக் ஓஸ் யூஸ் பண்ணலான்னு ஒரு தாட் வந்தது தான் நியூமேட்டிக் ஓஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர் கூலர் பாத்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இன் ஃபியூச்சர்ல நான் இதை எப்படி வடிவமைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதாவது இப்ப தனித்தனியா இருக்கிற பாகங்கள், டிசி ஃபேன், ஏர் கூலர், அந்த கண்டெய்னர், எஸ்எம்பிஎஸ் எல்லாமே தனித்தனியா இருக்குது. இது எல்லாமே எடுத்துட்டு வந்து ஒரே செட்டப்பா, அதாவது ஏர் கூலர் ஏசி இருக்கிற செட்டப்பா வந்து ஒரு ஃபேன்சி லுக் எடுத்துட்டு வரணும் தான் என் ஆசை. நம்ம அடுத்து பார்க்க போற கண்டுபிடிப்பை